அப்படி உபயாசன் சொல்லக்கூடிய முனிவர்களை கூட்டி வந்து எடுத்த புத்திரிகாமேஸ்வர யாகம் செய்தார். அப்படி யாகத்தை செய்தவுடனே அந்த யாகத்திலே யார் யார் பிறந்தார்கள்? யாரு? நான் யாக யார் யார் பிறந்தார்கள் தெரியுமா? யாரு? நான் பிறந்தேன் 16 வயது பெண்ணாகவே அந்த யாகத்திலே ஒரு பொற்சிலையாக உருவாகினேன். அந்த பொற்சிலையாக்கி உயிர் பெற்று இந்த பாஞ்சாலி 16 வயது மங்கையாக பிறந்தேன். என்னோடு ஒரு வில் பிறந்தது, தாது என்ற வில் பிறந்தது, அதோடு ஒரு சொல்லும் பிறந்தது. இன்னும் யாரு பிறந்தார்கள்? யாரு? ஐயா துஷ்ட அப்படி என்னோடு என் அண்ணாவாகிய துஷ்டத்துவமன் பிறந்தார். துஷ்டத்துவமன், ஆமா. அப்படி பிறந்து எனக்காகவே திருமணம் யாருக்கு மனமுடித்தாருக்கு தெரியுமா? எனக்காகவே பிறந்தார். ஐவர் ராஜாக்கு பிறந்த அர்ஜுன மகாராஜன் பிறந்தார். நான் அவருக்காகவும் அவர் எனக்காகவும் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசை. அப்படி இருந்தாலும் அந்த துரியோதனன் செய்த சூழ்ச்சியால அரக்கு மாளிகை கட்டி ஐவர் ராஜாக்களும் மடிந்து விட்டார்கள். அப்படி என்று செய்தி எரிந்தவுடனே என்னுடைய தந்தையான பாஞ்சால மன்னனை கேட்டேன். அப்பா ராஜாக்கள் மடிந்து விட்டார்களா? நான் எப்படி மாலை தரிப்பது? யாரை திருமணம் செய்வது? அப்படி என்று கேட்டவுடனே ஐவர் ராஜாக்கள் தெய்வாம்சத்தில் பிறந்தவர்கள், அவர் மடிந்திருக்க மாட்டார்கள். அதனால அவர் வெளி புறப்பட வேண்டுமானால் சுயவரம் ஏற்படுத்த வேண்டும். இச்சா சுயவரம். ஆமா, இச்சை என்பது ஆசை. இச்சா சுயவரம் ஏற்படுத்தினார் ஐவர் ராஜாக்கள் இச்சா சுயவரத்துக்கு வருவார்கள். அப்படி என்று என் தந்தையான அவனை 55 தேசத்து வந்து நிருபம் எழுதி அனுப்பினார். அப்படி நிருபம் எழுதி அனுப்பியுடனே அவனை 55 ராஜாக்களும் அங்கே சபையில் அமர்ந்தார்கள். அமர்ந்தவுடனே இந்த வில்லை யார் வளைக்கின்றார்களோ அவருக்கு என் தங்கை பாஞ்சாலி திருமணம் செய்து வைக்கிறேன். அப்படி என்று என் தந்தையானவரும் என் தமையனான துர்பதேசனும் துஷ்டத்துவமன் தெரிவித்தார். அப்படி தெரிவித்த உடனே அனைவரும் மறைத்து பார்த்தார்கள். முதலாகவே சராசந்தன், கர்ணன், துரியோதனன் அனைவரும் வளைத்து பார்த்தார்கள். யாராலும் முடியவில்லை. அப்படி வளைக்க முடியாத காரணத்தால் இங்க இருந்து இருக்கும்படியான சபையிலே இந்த வில்லை வளைப்பதற்கு யாரும் ஆளு கிடையாதா? அப்படி என்று துஷ்டத்துவமன் கேட்டவுடனே அந்த ஐவர் ராஜாக்கள் என்ன பிராமண வடிவத்தில் வந்து அமர்ந்திருந்தார்கள். ஆமா, பிராமண வடிவத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க. எக்குலத்தோராலும் படிக்கலாமா? இந்த வில்ல வளைக்க வேண்டுமானால் எந்த குலமா இருந்தாலும் சம்மதம். இந்த வில்ல யார் வேணாலும் வளைக்கலாம். அப்படி என்று தெரிவித்த உடனே
அர்ஜுன மகாராஜன் வந்தார். அழையாத மச்சக்குரியை பார்த்து இந்த வில்லை வளைத்து இந்த பாஞ்சாலியை கரம் பிடித்து பஞ்ச பாண்டவருக்கு 5 ராஜாக்களும் தேவையானே. எப்படி என்றால், அம்மா கண்ணியை கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி என்று தெரிவிக்க குந்தாதேவியிடம் தெரிவிக்க அவருக்கு வயதான காரணத்தால் காது கேளாமையால் கண்ணி என்பது கனி என்று கேட்டுவிட்டது. கனி என்றால் 5 ராஜாக்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி என்று தெரிவித்தவுடனே 5 ராஜாக்களையும் ஆளுதரித்து துரியோதனை கட்டளைக்கு ஆடி 5 ராஜாக்களும் 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கைத்து வந்தால் உங்களுக்கு சேரக்கூடிய நாட்டை தருகிறேன். தெரிவித்தவுடனே 12 வனவாசம் 12 நாளாக கழித்து ஓராண்டு அஜ்ஞாதவாசம் ஒரு நாளாக கழித்து பிறகு நாட்டை கேட்டோம். நாடு தர மறுத்தான். 18 நாள் உத்தரகத்தை ஏற்படுத்தி 18 நாள் உத்தரகத்திலே இந்த பாஞ்சாலி கூந்தல் முடித்து இப்போது 31 தினம் ஆகிறது. சந்தோஷகரமாகவே இருந்தாலும் இந்த தினத்திலே பதியான மன்னவர் ஏதோ காரணமாக வரும்படி அதற்கு முன்பதாக இப்படியாக பகவான் பேரிலே பாட்டை பாடி பகவான் பேரிலே வார்த்தை சொல்லிருக்காங்க. அந்த எம்பெருமான் துணை இருந்து நோயற்ற வாழ்வும் குறைவில்லாமல் செல்வம் பெரிய குருக்கள் வகரா 10 குடும்பத்தை சேர்ந்த பெரிய குருக்கள் வகரா அவர் குடும்பத்தில் பகவான் துணை இருந்து நோயற்ற வாழ்வும் குறைவில்லாமல் செல்வமும் வாழ்வான பொங்கி மக்கள் சம்பத்தாக வாழ வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்திக்கின்ற சுபேச்சயம். அதே பெரிய குரு மகரா சேர்ந்து நம்ம கம்பெனியில பின்னி செய்வாங்க வாசிக்கூடிய வீட்டுக்காக 10 வீட்டுக்காரும் 200 ரூபாய் வாரி மணி சொல்வார். குடும்பத்திலே காளியம்மன் இருந்து கொடுத்து பொன்னாடாக விளங்கும்படியான பரசுராமர் என்ன அந்த பகவானுக்கு தான் பரசுராமர் என்று பெயர். புரியுதா? ஒரு அவதாரம் எடுத்தார் சிரசை கொள்வதற்காகவே. பரசுராமர் என்பவர் பரசுராமர் மேஸ்திரி அவர்கள் எமக்காக வேண்டி 50 ரூபாய் சன்மானம் வைத்திருக்கின்றார். அன்னொரு குடும்பத்திலே அந்த பரசுராமர் துணை இருந்து நோயற்ற வாழ்வும் குறைவில்லாமல் செல்வமும் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். சுபேஜயம். இந்நாட்டுக்கே பொன்னாடாக விளங்கும்படியான இந்திரா காந்தி
அம்மையார் எமக்காக வேண்டி ஆமா கொட்டங்குறிச்சி காந்தி அம்மையார் எமக்காக 51 மாசம் வாழ்த்துக்கின்றார். ஒரு குடும்பத்திலே நோயற்ற வாயும் குறைவில்லாமல் செல்வோம் பகவான் துணை இருந்து சுபேட்சயம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஐயா தர்மராஜ் ஐயா என் மனைவி பாஞ்சாலி வந்திருக்காங்க. வந்தா சொல்றா உக்காரு ஐயா உக்காரு வரக்கார உக்காரு சுவாமி தண்டே பாஞ்சாலி சுவாமி எல்லாருமா ஐயா தர்மாசு உன்னுடைய மனைவியாக விளங்கப்பட்ட பாஞ்சாலி ரகுவதா அநேக கோடி வணக்கம். சுகமாக வந்திருப்பாய். பாக்கி சாலாக்கி விட்டேன். கெட்டால் வருத்தம் கிடையாது. அஞ்சாலி மன்னவா எனக்கு இங்க ஆதாரமான மன்னரே சபை மீது அழைத்த காரணம் யாது? கண்ணே அடி உந்தர கலத்த சபை
இந்த கூட்டத்துக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? பாஞ்சாலி. எதற்காக வர வச்சீங்க? பாஞ்சாலி சண்டால வடுவாவை துரியோதனன் செய்த வஞ்சகத்துல என் மனைவி அழுது கொண்டே இருக்குது. அஞ்சனம்மா ஈரே எங்க அண்ணன் இருக்காரு கர்ணாபிஷேகர் அண்ணனுக்கு பிறந்தது விஸ்வகேது. ஆமா என்ன? எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்துட்டோம். இப்ப வந்துட்டோம். வந்து இந்த 31 நாளாக சந்தோஷகரமாக சந்தோஷமா இருக்கிறோம். இருந்தாலும் உங்க அண்ணன் அவருடைய மைந்தனாக விளங்கும்படியா சாதபதி சும்மாவே இருக்கு. அந்த அங்கு தேசத்தை நம் பையனாக விளங்க மகனாக விளங்கக்கூடிய விஸ்வகேதனை நடத்தி இன்றைய தினத்தை பட்டமளிக்க வேண்டும். பரவாயில்லைங்க, சந்தோஷமான விஷயம் தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மகனை அழைத்து சில விஷயம் பேசி இன்றைய தினத்தில் பட்டத்தை தெரிவிக்க வேண்டும்.